ஹலோ மக்களே, இன்னைக்கு பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பால் பாயாசம் சேமியா எல்லாம் யூஸ் பண்ணி தான் செய்ய முடியும். சேமியா இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கிஸ்மிஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானது பால் பாயாசம் செய்யறதுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜவ் அரிசி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜவ் அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டு அது மாதிரி தண்ணியில போட்டு வேக வச்சிருக்கோம். இப்ப அந்த ஜவ் அரிசி வெந்துட்டு இருக்கு, சரிங்களா? இப்ப அதுலயே என்ன பண்றோம்னா, இந்த சேமியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சேமியா வந்து பாயசத்துக்கு போற சேமியான்னு கேட்டு வாங்குங்க. ஸோ அந்த சேமியாவை இதுல போடுறோம். ஓகேங்களா? பால் பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஏலக்காவை போடுறோம். ஓகேங்களா? பால் பாயசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல நல்ல நாட்கள்ல எங்க வீட்டுல கண்டிப்பா பால் பாயசம் செய்வாங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சேமியா கூட இப்ப நம்ம போட்டோம் இல்லையா, அதை நல்லா வறுத்தணும். நெய்யை ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து அதில் போடுறோம். சரிங்களா? வீடியோஸ்லாம் பாருங்க. நான் சில கொஷின்ஸ்லாம் நான் கேட்பேன். அந்த கொஷினுக்கெல்லாம் யார் கரெக்டான ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிவ் அவே இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எதுக்காக கேஸ் ஆன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்திரி இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுக்க போறோம். அதை நெய்யில போட்டு நீங்க வறுத்தீங்கன்னா அந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ நெய்யை போட்டுட்டு இப்போ யூஸ் பண்றோம் பாத்தீங்களா அந்த கடாய். இது வந்து நாங்க லாஸ்டா வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம் டி நகர்ல. அங்க வந்து இந்த கடாய் வந்து 500 rupees சம்திங் சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏதோ இண்டோலியம் கடாயின்னு சொன்னாங்க. ரொம்ப வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இல்லைன்னா கை சுட்டுடும். இப்போ நெய்யை ஒரு ஸ்பூன் போட்ட உடனே அது அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, உருகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த முந்திரி எல்லாத்தையும் போட்டுரும். பொதுவாக நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே உங்களுக்கு சிம்பிளாக இந்த ரெசிபியை செஞ்சு காமிக்கிறேன், வெறும் முந்திரி திராட்சையை வச்சு. சரிங்களா? நீங்க இப்ப ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சமைக்கிறீங்கன்னா அதை நிறைய இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இது சிம்பிளா வீட்டுல செய்யறதுனால நாங்க அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணல. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஃபியூ இன்கிரீடியன்ஸ் வச்சு நாங்க பால் பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதே ஈவெண்ட்னா நிறைய போடணும், அப்பதான் சாப்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெய்யில வறுக்கிறதுனால அந்த முந்திரிக்கு ஒரு தனி டேஸ்ட் ஆட் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியில, கொதிக்கிற தண்ணியில ஜவ்வரிசி ஆல்ரெடி இருந்துச்சு, அதுல சேமியாவையும் போட்டோம் இல்லையா. இப்ப அது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அந்த சூடான தண்ணியில வெந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? நிறைய பேர் பால் பாயாசமே வைக்க தெரியல அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக நாங்க இந்த வீடியோல பால் பாயாசம் செய்யறது எப்படி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பால் பாயாசம் செய்யறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நீங்க உங்க வீட்டுல இதே மாதிரி பால் பாயாசம் செஞ்சு சமைச்சு பால் பாயசத்தை குடிச்சு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. இந்த பால் பாயசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கணும்ல, அதனால சர்க்கரையை நம்ம ஆட் பண்ண போறோம். சர்க்கரை ரொம்ப ரொம்ப
டேஸ்ட் கொடுக்கும் இந்த பால் பாயாசத்துக்கு. ஓகே, நீங்க எத்தனை பேர்லாம் பால் பாயாசத்துக்கு அடிமை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சில பேர்லாம் பால் பாயாசம் 3 டம்ளர் குடிச்சாலும் பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா டம்ளர் கேட்பாங்க, என்ன கொஞ்சம் கொடுங்கன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு பால் பாயாசம்னா எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே விட்டுடுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதான் நாங்கள் ஃப்யூச்சரில் ஃபர்தராக போடுற வீடியோஸ் என்ன வந்தாலும் உங்களுக்கு லைவ் வரும். ஓகேங்களா, உங்களுக்கு மெசேஜ் வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்டா அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? நிறைய பேர் அப்புறம் தம்ப்நெயில்ஸ் ஏன் வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த சேனல் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் நிறைய இந்த சேனலுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு. ஸோ இப்போ தான் அகெயின் இந்த சேனலில் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்ஸு, குக்கிங் வீடியோஸு, தம்ப்நெயில்ஸோட உங்களுக்கு சூப்பராக அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப சூடான பொருள் இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா சூடு வச்சுப்பீங்க. எப்பவுமே சமைக்கும் போதே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? யூஸ்வலாக நான்லாம் கிச்சன் பக்கம் வந்தேன்னா ரொம்பவே சூடு வச்சுப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி வச்சுக்கிறேன்னே தெரியாது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிக்கு பார்த்தீங்களா, இது நல்லா சூடான பால் குண்டான். நான் கொஞ்சம்